ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை என்று சொல்லி, ஈஸ்டர் என்று சொல்லி எல்லாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் கொண்டாடலை. அவர் ஏன் உயிரோடு எழுந்தார், அவர் எழுந்ததற்குரியதான பிரதிபலன் பயன் நமக்கு என்ன என்று தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு இடைப்பட்டார், ஆதாமோடு பேசினார். அதே போன்று கூட நம்மோடு பேசும்படி, நம்மோடு இடைபடும்படியாய் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதோடு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேகத்திலே அழைத்து கொண்டு வரும்படி, அவர் உள்ளத்திலே ஆவியானோர் பேசும்படி ஆய்கூட ஸ்தோத்தரிப்போம். வந்திருக்கிற நமக்கு அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தம் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கட்டவிழ்த்தோடும்படி ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை பொழுதிலும் கூட உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பயணத்திலே உடைய கரம் இருக்கட்டும். சுகத்தோடு கொண்டு வாங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு மெய்யாகவே ஒரு சமாதானத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். கிருபையின் பிரசன்னத்தினால் மூடுங்க. இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தாமே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நடத்துங்க. இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே.
சமாதானக்காரனரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஒருவர் ஆண்டவர், கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இரட்சகர். வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை அல்லாதபடி நமக்கு விடுதலை அல்ல, மீட்பு அல்ல, ரட்சிப்பு அல்ல. அவர் மரித்தது நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு. அதை அவர் செய்துவிட்டார். ஒருவேளை அவர் உயிரோடு எழாமல் இருந்திருப்பார் என்றால் நித்தியத்திற்கு போகிறதான வழி இருந்திருக்காது. பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம். பூமியிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அதோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போயிருக்கோம். ஆனால் அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் நித்தியத்திற்கு குறித்ததான நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலைகள் உடைந்தனவே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் என்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலையும் உடைந்தனவே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லை. சாத்தானின் தலையும் உடைந்தனவே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயம்,
என்பதில்லை. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாதாளம் யாவையும் வென்ற இயேசுவாய் பாய்ந்திடுவேன் ஒரு சேருக்குள்ளே. பாதாளம் யாவையும் வென்ற இயேசுவாய் பாய்ந்திடுவேன் ஒரு சேனுக்குள்ளே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லவே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லவே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் இனிமேல் ஒன்றும் வாய்க்காதே. ஒரு வழியாய் சத்ரு எழும்பி வந்தால் ஏழு வழியாய் தோற்றுவான். ஒரு வழியாய் சத்ரு எழும்பி வந்தால் ஏழு வழியாய் ஓடிப்போவான். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லை. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லை. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லை. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, நல்லவர். கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டவர். கர்த்தருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இன்னொரு பாடு சேர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது.
இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரிடம் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரிடம் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள் நான் உடைந்திருப்பேன், இனி எதுவும் மறையாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பெறலானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பெறலானார் பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன், இனி எதுவும் மறையாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன், இனி எதுவும் மறையாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். ஆயனை போல கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினால் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்துக்கொண்டு அனைத்து சேர்த்துக்கொண்டு என்னை அநாதி சேகத்தால் அனைத்து சேர்த்துக்கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எது
கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நுழைந்திருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் கடைசியாக அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர் பேசின ஒரு வார்த்தை, இதோ சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் வரைக்க வேண்டாம், நம்மோடு யாரும் இல்லையோ, தனிமையில் இருக்கிறோமோ என்று. கர்த்தர் கைவிடுகிற தெய்வனே அல்ல. நம்ம கடந்து போகிற பாதைகள், நம்ம அனுபவிக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான ஒரு தேவன். அவர் ஜீவனோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்வதற்கு வந்திருக்கிறோம். விசுவாசிப்போம், என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற பண்ணக்கூடிய ஆற்றல் நிறைந்ததான ஒரு கர்த்தர். அவர் ஜீவன் உள்ளவர். என்னுடைய ஆராதனை அந்த ஜீவன் உள்ள தேவனுக்கு தான். பாவியாக இருக்கும் பொழுது நமக்காக பலியானவர். சோர்ந்து போயிருக்கும் பொழுது பலனை கொடுக்கக்கூடியவர். தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகளை நிறைவேற்றுகிறதான ஒரு தேவன்.
துன்பங்கள் நான் அடைந்தால் விடுதலை தருகிறீர். உம் அன்பை பாடுகிறேன் ராஜா, உம்மோடு வாழுகிறேன். உம் அன்பை பாடுகிறேன் ராஜா, உம்மோடு வாழுகிறேன். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. தேவைகள் எனக்கிருந்தால் நிறைவாக தருகிறீர். ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறீர். தேவைகள் எனக்கிருந்தால் நிறைவாக தருகிறீர். ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறீர். உம் அன்பை பாடுகிறோமே ராஜா, உம் அன்பை பாடுகிறோமே ராஜா, உம்மோடு வாழுகிறேன். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. கர்த்தர் உருவாக்குகிறதான தெய்வம். ஒன்றும் இல்லாததிலிருந்து அவர் உருவாக்கக்கூடியவர். உடைந்து போய் நிலை குலைந்த ஒன்றை மீண்டும் சரி செய்யக்கூடியதான ஒரு கர்த்தர். ஆவியில் அனல் குறைந்தால் கர்த்தர் புது எண்ணெயை ஊற்றி கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடியவர். எல்லாரும் உங்களுடைய இரு கரங்களையும் இருதயத்தின் மேலே வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் இரு கரங்களையும் இருதயத்தின் மேலே வைத்து, கர்த்தாவே, ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெயை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், இந்த வேளையில் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய அக்னி கொழுந்து விட்டு எரியத்தக்க ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த இதயம் துடித்து கொண்டிருப்பதற்கான ஒரே காரணம் நீர் ஒருவர் மாத்திரம்தான். எத்தனை பலவீனங்கள், எத்தனை விதமான கஷ்டங்கள், கண்ணீரான பாதைகள், எத்தனை சுகவீனமான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த இதயம் கடந்து வருவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறீங்க. இந்த இருதயத்தில் எங்கள் தேவனே உம்முடைய அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. புது எண்ணெயை பொழியுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், எம்மாவூருக்கு போகின்ற சீஷர்கள் இயேசுவானவருடைய பேச்சை கேட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்றார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். பாடலை மட்டும் கத்தி பாடாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரயோஜனமே இல்லை. மாய்மாலமான ஒன்று இந்த ஆலயத்தில் தேவையே இல்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடியவர். என்ன செயல்களை செய்து வந்திருக்கிறோம், எந்த காரியங்களை பேசி வந்திருக்கிறோம், அதே வாயோடு வந்து இங்கே பாடல் பாடி கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் அல்ல. கர்த்தர் உள்ளந்திரியங்களை பார்க்கக்கூடியவர். இது பண்டிகை ஆராதனை அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதான ஒரு ஆராதனை.
உயிரோடு எழுந்த கர்த்தர் இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு, இருதயத்தில் கை வைத்த வண்ணமாக எல்லா சரி ஆண்டவரே, என்னை நீங்கள் மீண்டும் அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய எண்ணெயை ஊட்டுங்க. என்கிட்ட இருக்கிற வீண் பேச்சு, என்னிடத்துல குறைந்து போன அனல், குறைந்து போன அன்பு, ஆதியில் இருந்ததான அன்பை, வைராக்கியத்தை ஆண்டவரே எனக்கு நீங்கள் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இப்போ எனக்கு ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையில் எனக்கு முன்பாக உம்மிடத்துல இருந்ததான அந்த அன்பு எனக்கு இந்த வேலையில் வேண்டும் ஆண்டவரே. நீர் உயிரோடு எழுந்த தேவன், என்னுடைய இருதயத்தில் நீங்கள் மீண்டும் உயிரோடு எழும்புங்க ஆண்டவரே. அனலா தனலா இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலா தனலா இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நானெல்லாம் மாறணும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது நாள் வரைக்கும் உலகத்து காரியத்துக்காக ஓடி ஓடி பணத்தை சம்பாதித்ததை விட வேற என்னத்தை நம்ம சம்பாதித்திருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கென்று நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னோடு பரலோக ராஜ்யத்திற்கு எதை நான் கொண்டு போகிறேன். இதனால் உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து வண்ணமாக ஆண்டவரே என்னை மீண்டும் ஆண்டவரே அனலாய் தனலாய் தேவன் ஆண்டவரே நீங்கள் உருமாற செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அப்பாவின் அருகில் அனுதினம் அமர்ந்து உயர்குல கனியை தப்பாமல் தரணும் சொல்லுமா. அப்பாவின் அருகில் அனுதினம் அமர்ந்து உயர்குல கனியை தப்பாமல் தரணும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. பாவத்தை வெறுத்து சோதனை ஜெயித்து வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திட வேண்டும். பாவத்தை வெறுத்து சோதனை ஜெயித்து வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திட வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. மறைவு கட்டின நீரூற்றாக பரவி பாய்ந்து தேசங்களை ஆசீர்வதிக்கணும். மறைவு கட்டின நீரூற்றாக பரவி பாய்ந்து தேசங்களை ஆசீர்வதிக்கணும்.
அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீர்தானே. மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீர்தானே. சொல்லும் எல்லாருக்கும் உயிரோடு எழுந்ததான தேவன் நித்தியத்தில் இருக்கும் பொழுது மரித்ததற்கு பின்பாக நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுப்பதல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். பரலோகத்தில் நான் போய் நிற்கும் பொழுது, நீங்கள் போய் பரலோகத்தில் நிற்கும் பொழுது எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் நம்முடைய அருகாமையில் வந்து நம்முடைய தோள் மீது அவருடைய கரங்களை போட்டு எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ விசுவாச குறைவு, எத்தனையோ அவமான பேச்சு, எல்லாவற்றிலும் நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்து கொண்டே என்று தேவன் சொல்லி நம்முடைய தலையின் மீது ஜீவ கிரீடத்தை வைப்பார் என்றால் அதை விட மேன்மை நமக்கு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நமக்கு நிறைவான பரிசு இயேசுவானவர் மாத்திரம்தான். உலக பொருள் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்ம சேர்த்து வைத்திருக்கிறதான காசு புகழ் எதுவுமே இல்லை. நிறைவான பரிசு அவர் மாத்திரம்தான். மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீர்தானே. மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீர்தானே. எனவே அனலா தனலா இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அடியேனை ஆட்கொண்டு அனல் மூட்டுமே. ஆவியான என் அன்பு தெய்வமே, அடியேனை ஆட்கொண்டு அனல் மூட்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. எங்கள் பகலோகத்தின் பிதாவே, மகிமை நிறைந்தவரே, மரித்து ஜீவனோடு எழுந்த தேவனே, எங்களின் மீது ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைந்திருக்கிற அனலை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க. இருதயத்திலே கரங்களை வைத்து உண்மையாக ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வேலையிலே அவனமாய் செய்தார்லுங்க. ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் பெருத்த வேறுபாடை கர்த்தர் நீங்கள் காண கிருபை செய்யுங்க. எம்மாவூர் சீஷர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டபொழுது
இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அவியாத காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்கட்டும். எங்களை பரிசுத்தமாக, அனலாக, தணலாக, எரிகிற அக்னி ஜுவாலையாக இந்த நாளில் மாற்றுங்க. இந்த பரிசுத்த உயிர்த்தெழுதலின் தியானிக்கிற ஆராதனையின் மீதி பாகங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே முடிவு பரியந்தம் இருந்து ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அங்கீகரித்தார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். வழக்கம் போல அந்த சில அறிவிப்புகள். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல் சபையில் ஜெபம் இருக்கும். அது புதன்கிழமை ஒரு விடுதலையின் ஜெபம். பிரச்சனை இருக்கிறவங்க, வியாதி இருக்கிறவங்க, பில்லி சுனியக்கட்டு, மனப்போராட்டங்கள், குடும்ப பிரச்சனை, அப்படிப்பட்டவர்களையும் அனுப்பிவிடுங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள். ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச ஜெபம். அதற்காய் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் தேதி தம்பி ஜார்ஜுடைய பிறந்த நாள். அந்த மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கூட பக்கத்தில் அந்த சித்ரா என்ற சகோதரி, அதாவது தம்பி ராபர்ட்டுடைய சித்தி மகளுக்கு பிறந்த நாளாக இருக்கிறது. 24ஆம் தேதி ஜெபித்து கொள்ளுங்கள். 27ஆம் தேதி ஜென்சினுடைய மகள் ஏஞ்சலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு மிஷனரி காணிக்கை அந்த உண்டையிலையும் கூட கிரியோடு கண்ணோக்கி பாருங்கள். அதோடு வியாழக்கிழமை சாரன் சாமுவேல் அவர்கள் வீட்டில் வீட்டு ஜெபம் இருக்கும். வழக்கம் போல் அந்த 7 மணிக்கு வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். 22ஆம் தேதி சிஸ்டருடைய பிறந்த நாள். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க முடியாது, ஏன்னா அவர்கள் இல்லை. அதுக்கு பதிலாக எபிரேயர் 13:7 வாசிங்க. 13:7 எபிரேயர். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை என்றல்ல, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களிடத்தில் அதில் என்ன பகுதின்னு கீழே போட்டிருக்கு, வாசிப்போம். நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதனால அவர்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஆனால் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இருந்தான அந்த விசுவாச காரியங்களை பின்பற்றுவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நாளில் கூடப்பாக்கத்தில் தம்பி விமல் அவங்களுடைய சித்தி மகளுக்கு பிறந்த நாள். குழந்தை இப்போ 1 வருஷம் முடியலை. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். நான் தான் பிரதிஷ்டை பண்ண, பேரை மறந்துட்டேன். அவங்க இருக்க 1000 லைட்டில் இருக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருக்கிறாங்க. கூடப்பாக்கத்தில் வீடு கட்டி இருக்கிறாங்க. அந்த வீடை அன்றைக்கு காலையில் பிரதிஷ்டை பண்ணும்படியாய் விரும்புகிறார்கள். அதனால் காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் அதற்காய் கடந்து போகிறோம். அது இருக்கட்டும். அதனால் அந்த குழந்தைக்காய் கூட ஜபித்து கொள்ளுங்கள். அவங்க சித்தி பேர் வந்து உஷா என்ற லீதியாள். உஷா ஞானஸ்தான பேர் லீதியாள். அந்த மகள், அவங்களுடைய மகள், 3வது மகள். அந்த மகளுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. நாம் எல்லாம் அப்படி இழந்து நிற்போம்.
ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவதாக சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். வானம் பூமி உண்டாக்கின அவரை பாடுங்கள், வானம் பூமி உண்டாக்கின அவரை பாடுங்கள். நம்மை வானலோகம் சேர்ப்பவரை வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள். நம்மை வானலோகம் சேர்ப்பவரை வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். காலை மதியம் மாலையிலும் அவரை பாடுங்கள், காலை மதியம் மாலையிலும் அவரை பாடுங்கள். நடுராவினிலே விடுத்து எழுந்து ஜெபித்து பாடுங்கள், விடுத்து பாடுங்கள். நடுராவினிலே விடுத்து எழுந்து ஜெபித்து பாடுங்கள், ஜெபித்து பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். செங்கடலை பிளந்தவரை சேர்ந்து பாடுங்கள், செங்கடலை பிளந்தவரை சேர்ந்து பாடுங்கள். தினம் செம்மையான இதயத்தோடு அவரை பாடுங்கள், அவரை பாடுங்கள். தினம் செம்மையான இதயத்தோடு அவரை பாடுங்கள், அவரை பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். மரித்து எழுந்து மகிமனையே மகிழ்ந்து பாடுங்கள், மரித்து எழுந்த மகிமனையே மகிழ்ந்து பாடுங்கள். நமக்காய் பரிந்து பேசும் பரமனையே புகழ்ந்து பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். நமக்காய் பரிந்து பேசும் பரமனையே புகழ்ந்து பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள், ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய்
ஆனந்தமாய் பாடுங்கள், கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா, கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். ஆண்டவரை பாடுங்கள், ஆனந்தமாய் பாடுங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா, கரங்கள் தட்டி கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து சபையில் பலவீனப்பட்டிருக்கிற, அது கூட பாகமாகட்டும் இங்காகட்டும், பலவீனப்பட்டிருப்பவர்களை தொட்டு கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சிஸ்டர் கௌரிக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இன்னும் பலவீனத்தோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் ஃபோனில் சொன்னாங்க. அதனால் அந்த மாளுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே அறிவித்தது போல் வியாழக்கிழமை சகோதரன் சாமுவேல் அவர்கள் வீட்டு ஜெபம் இருக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் மையத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 24 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் உயிர்த்தெழுந்தார்னு ஒரே வார்த்தையில் போட்டிருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சொல்லும்போது அவர் இங்கே இல்லை. அந்த இங்கே இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்னங்கிறத நான் பின்னால் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த அவர் என்பதற்கும் அது என்னவென்று அதை கோடிட்டு நான் சொல்லுகிறேன். அப்போ அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இது ஒரே ஒரு முறை நடந்த சம்பவம். இயேசுவானவர் உலகத்தில் மனித ரூபத்திலே வந்து மனிதர்களுக்காக பாடுபட்டு அவர் சிலுவையிலே அறையுண்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது ஒரே முறை நடந்த சம்பவம். இனி அது நடக்க போறதில்லை. இனி அவர் வருவார். எப்படி வருவார்? நியாயம் தீர்க்கும்படியாய் ராஜாதி ராஜாவாய் அவர் இனி கடந்து வருவார் மேகத்தின் மீது. இனி அப்படி மனித ரூபத்தில் வரப்போறதில்லை. வந்து பாடுகளை அனுபவிக்க போறதில்லை. அவர் மரிக்க போறதில்லை. உயிரோடு எழும்ப போறதில்லை. அவர் ஒரே முறை அவர் வந்தார், ஊழியம் செய்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இதை நாம் வருடந்தோறும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் உயிர்த்தெழுதல் எதற்காக? அவர் உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தால் கிறிஸ்தவம் என்று ஒன்று உலகத்தில் இருந்திருக்காது. யூதர்கள் இருந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. யூத மார்க்கம் என்பது வேறு, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வேறு. யூத மார்க்கம் எதை பேஸ் பண்ணி, எதனுடைய அடிப்படையில் வந்ததுன்னு தெரியுமா? யூத மார்க்கம் அதாவது இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கக்கூடியதான அந்த வழிபாடு யெகோவாவை அடிப்படையாய் வைத்து வந்தது. நமக்கு புரிஞ்ச மாதிரி தேவனை அடிப்படையாய் வைத்து வந்தன்னு வைங்களேன். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு 10 கட்டளைகளுக்கு உட்பட்டு வந்ததுதான் அவர்களுடைய அந்த வழிபாடு. இது அப்படியே இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படும் வரை அந்த வழிபாடு தான் நடந்து கொண்டு வருகிறது. நீங்க வேதத்தில் அதை வாசித்து பாருங்க. அப்போ அது எங்க முற்று பெறுகிறது? இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்படும் போது. ஏன்னா ஒரு சிலுவையில் அறையப்படும் போது
நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த நியாயப்பிரமாணம் முடிஞ்சு கிருபையின் பிரமாணம் ஆரம்பிக்குது. நியாயப்பிரமாணம் முடிந்து கிருபையின் பிரமாணம் ஆரம்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறதா? மனிதனை கொல்லுகிறது. எழுத்தோ மனிதனை கொல்லுகிறது. எழுத்து என்றால் எதை குறித்து அங்க சொல்லி இருக்குது? தேவன் எழுதி கொடுத்ததான அந்த 10 கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தை சொல்லி இருக்குது. அது மனிதனை என்ன செய்கிறது? கொல்லுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியினுடைய காலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்மை உயிர்ப்பிக்க கூடியது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு சிலுவையில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். கிருபையின் பிரமாணத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அப்படி வரும்போது அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தம் நமக்கு என்ன நன்மை? அவர் உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்தவம் என்பது இருந்திருக்காது என்று சொன்னேன். யூத மார்க்கம் இருந்திருக்கும், இஸ்ரவேலுக்கு ஆராதிக்கிற ஆராதனைகள் இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது இருந்திருக்காது. அதற்கு பதிலாக கம்யூனிசம் அன்னைக்கு தோன்றி இருக்கும். ஆமா, இந்த கம்யூனிஸ்டுகள் நிறைய வேதத்துல இருந்து எடுத்து கோட் பண்ணி சொல்லுவாங்க. இயேசுவானவர் என்று இந்த கிறிஸ்தவர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வம் இப்படி சொல்லி இருக்கிறார், வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அந்த கம்யூனிசத்தை இதிலிருந்து எடுத்து அவர்கள் சொல்வார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு உயிரோடு எழுந்ததுனால நமக்கு என்ன நன்மை என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதிலே 4வது வசனத்தை வாசிப்போம். அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில், அதை குறித்து அவர்கள் மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில். அல்லேலூயா. எதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க? அதிகாலையில் எந்திரிச்சு கல்லறைக்கு போறாங்க. அந்த கல்லறை கல்கள் புரட்டப்பட்டு கிடக்கிறது. அந்த கல்லறைக்கு உள்ளே போய் பார்க்கிறார்கள். அந்த கல்லறையில் அவரை வைத்த இடத்தில் அவர் இல்லை. அங்கே அவர் இல்லை. எங்க இல்லை? அவர் எங்க வச்சாங்களோ அங்க அவர் இல்லை. இப்போ சீசர்களுக்கு என்ன வருகிறது? கலக்கம் வருகிறது. கலக்கம்னா என்ன? பயம், சரி, கவலை, வேற என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாத நிலைமை, வேற. இதெல்லாம் இதை நம்ம கொஞ்சம் அனுபவத்தில் யோசித்து பார்த்தோம்னா தான் இதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். வேதத்துல இருந்து கலக்கம்ங்க ஒரு வார்த்தை போட்டிருக்குது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அப்பதான் அந்த கலக்கத்துக்கு என்னங்கிறதுக்கு முடிவே நமக்கு தெரியும். இப்ப நம்ம கேட்டது போல முதலாவது கலக்கம்னா என்ன? பயம். பயத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் கலக்கம். இரண்டாவதாக கவலையினால் ஏற்படக்கூடிய ஒன்று கலக்கம். மூன்றாவதாக என்ன செய்யறோம் ஏது செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று கலக்கம். அடுத்ததாக அந்த ஒரு தடுமாட்டம், அந்த நேரத்தில் அது அடுத்த செகண்டோ அது அடுத்த நொடியோ இல்லை, அந்த நேரத்தில் என்ன வருது? அவங்களுக்கு ஒரு கலக்க, ஒரு தடுமாட்டம். நான் இதை செய்யறதா அதை செய்யறதா, ஒரு தடுமாட்டம் அவங்களுக்குள்ள. இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கும்?
கலக்கத்திற்குள்ளாய் அடங்கும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு ஏமாற்றம். நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போகும்போது, ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போகும்போது, அந்த இடத்துலையும் என்ன வரும்? கலக்கம் வரும். இவங்களை நான் நம்பி இருந்தேங்க, இதைத்தான் நான் நம்பி இருந்தேன், முழுமையாய் நான் நம்பி இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அது என்னை கைவிட்டுருச்சு. இவங்களைத்தான் நான் நம்பி இருந்தேன், கடைசி நேரத்தில் இவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வதென்று தெரியாதபடி கலங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரணமாக நம்ம 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 சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். அதனால இந்த கலக்கம் எப்போ வருது? சுத்தமா சொல்லுங்க. ஏமாற்றம் வரும்போது. இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த சீசர்களுக்கு, அந்த கல்லறைக்குள்ளாய் போறவங்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, முதலாவது அங்க அந்த சரீரம் இல்லை. எந்த சரீரம் இல்லை? இயேசுவானுடைய சரீரம் அங்கே இல்லை. அதனால்தான் அவர் இங்கே இல்லை. இங்கே இல்லை என்று சொன்னதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த சீசர்களை அந்த தேவதூதன் குத்தி காமிக்கிறான். என்ன குத்தி காமிக்கிறான்? அவர் உயிரோடு இருக்கும்போது ஏற்கனவே சொன்னாரு, நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். தீர்க்க தரிசனங்களும் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க கல்லறையில் வந்து தேடுறீங்க. நீயே தேடக்கூடாத இடத்துல வந்து நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனாலதான் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர் இங்கே இல்லை. அந்த இங்கேங்கிற ஒரு வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். உங்களுக்குள்ள என்ன இல்லாம இருக்குது? விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தாரு? 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதை நம்பாதபடி நீ என்ன செய்யற? கல்லறையில வந்து தேடிக்கிட்டு இருக்கிற. நீ நம்பி இருப்பாய் என்று சொன்னால், நம்பி இருப்பாய் என்று சொன்னால் கல்லறைக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதற்கான் அந்த சீசர்களுக்கு அந்த தேவதூதன் அங்கே சொல்லுகிறார். நம்ம பாஷையில் சொல்லலாம், இதை குத்தி காமிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அது உணர்வு வருமா அப்படின்னு சொல்லி, இல்லையா? அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதை. இப்போ அவர் கல்லறையில் இல்லை, இல்லாத உடனே இல்லை என்று சொன்ன உடனே இவர்களுக்கு என்ன உருவாகிறது? ஒரு கலக்கம் உருவாகிறது. கலக்கம். அவங்க நினைப்பு பல மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஓடி போய் சொல்றாங்க, இயேசுவானவரை வைத்த இடத்தில் நாங்கள் போய் பார்த்தோம், அவர் அங்கே இல்லை, அவரை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள். யாரும் திருட முடியாது. ஏன் திருட முடியாது தெரியுமா? ஏன் திருட முடியாது? யார சொன்னாங்களே? அவருடைய சரீரத்தை அந்த ஒருவரும் ஒரு காலம் வைக்காத அந்த கல்லறையிலே, அந்த குகையிலே வைத்து, அதற்கு காவல் வைத்து, மத தலைவர்கள் அதை பூட்டி அவர்களுடைய முத்திரை வைத்தார்கள், சீல் வைத்தார்கள். அதனால அரசாங்கத்தை கூட ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அங்கிருந்த மத தலைவர்களை என்ன செய்ய முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு இயேசுவானவர் வந்ததுனாலையோ போனதுனாலையோ பிரச்சனை கிடையாது. யாருக்கு தான் பிரச்சனை?
யூத மத தலைவர்களுக்குத்தான் பிரச்சனை. அதனால்தான் அவர்கள் அதன் மீது கண் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை மீறி அங்கிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, திருடிக்கொண்டு போக முடியாது. இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, சீசர்களுக்கு. அதனால அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுங்க? கலக்கம் ஏற்பட்டது. சில வேளை இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் அப்படியே நம்பி இருப்பார்கள் என்றால், அப்படியே விசுவாசித்து இருப்பார்கள் என்றால், நிச்சயமாய் அவர்களுக்குள்ளாய் அந்த கலக்கம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப கலக்கம் உருவாவதற்கு முதல் காரணம், இயேசுவானுடைய வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அடுத்ததாக அவர்கள் அதை நம்பவில்லை. இதுதான் அங்க பிரச்சனையே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கலக்கங்கள், பல சூழ்நிலைகளில், பல நிலைமைகளில் கலக்கங்கள் நமக்கும் உருவாகிறது. இந்த கலக்கம் உருவாகும் போதெல்லாம் கொஞ்சம் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விசுவாச குறைவு நமக்குள்ளாய் இருக்கும், ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகள் நமக்குள்ளாய் இருக்கும், விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கும். நான் சொல்லுவதுதான் சரி என்று பிடிவாதத்துக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். இப்படி ஏதோ ஒன்று நமக்குள்ளாய் வர்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே என்ன ஏற்படுகிறது? கலக்கம் ஏற்படுகிறது. அப்ப இந்த சீசர்களுக்குள்ளாய் இந்த கலக்கம் வந்தது. அந்த கலக்கத்தை அவர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததற்கு முதல் காரணம் என்ன? எந்த கலக்கத்தை மாத்துறதுக்கு? யாருடைய கலக்கத்தை மாத்துறதுக்கு? என்னுடைய கலக்கத்தை மாற்றுவதற்கு. தனிப்பட்ட ரீதியில் இதை நாம் என்ன செய்யணும்? நாம் தனிப்பட்ட ரீதியில் கலங்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கலக்கத்தை மாற்றும்படி. வேலையை குறித்த கலக்கங்கள் உண்டு, தொழிலை குறித்த கலக்கங்கள் உண்டு, படிப்பை குறித்த கலக்கங்கள் உண்டு. என் எதிர்காலம் என்ன ஆக போகிறது, என் சரீர நிலைமை எப்படி இருக்க போகிறது, என் பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, இப்படி அநேக காரியங்களை நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். சீசர்கள் கலங்கினது ஒரு காரியம், இயேசுவானுடைய சரீரம் காணவில்லை என்றவர்கள் நமக்கு இருக்கிறதே அநேக கலக்கங்கள் உண்டு. எந்த கலக்கமானாலும் அவர் பார்வையில் ஒன்றுதான், அவருடைய பார்வையில் ஒன்றுதான். எந்த பாவமா இருந்தாலும் அவருடைய பார்வையில் ஒன்றுதான். அப்ப கலக்கங்களை மாற்றும்படி அவர் உயிரோடு இருந்தார். இந்த கலக்கம் என்பதற்குள் அடங்கி கிடப்பதெல்லாம் என்ன? ஒன்று பயம், இரண்டாவது கவலை, மூன்றாவது தடுமாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான தடுமாற்றங்கள், நாலாவது ஏமாற்றம் வரும்போது. ஆமா, இப்படி அநேக காரியங்கள் நம்ம தொடர்ந்து இன்னும் கூட யோசித்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம திகைக்கும் போது, திகச்சு நிற்கும் போது, இல்லை என்ன செய்யுதுன்னு புரியாம நம்ம நின்றுகிட்டு இருக்கும் போது, இந்த நேரங்களில் தான் கலக்கங்கள் அதிகமாகி நமக்கு என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய சம்பவம். அது யாருக்குங்கிறதெல்லாம் இல்லை. இதுல அது படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, வேலைகளுக்கு போகக்கூடிய போறவர்களானாலும் சரி, திருமணம் ஆனவர்கள்னாலும் சரி, ஆகாதவர்கள்னாலும் சரி, முதியவர்கள்னாலும் சரி, அவர்களுடைய அந்த தகுதிக்கும் அவர்களுடைய வயதிற்கும் ஏற்றாற் போன்று இந்த கலக்கங்கள் நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளாய் இருக்கும். இந்த கலக்கங்களை மாற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட இழந்தார். அல்லேலூயா. அப்ப எதை குறித்து நம்ம கலங்கிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அநேக நேரம் நம்ம கலங்கணும்னு நினைக்கிறது இல்லை, ஆனா அந்த கலங்கக்கூடிய சூழ்நிலை நமக்குள்ளாய் கடந்து வந்து விடுகிறது. அப்போ எந்த சூழ்நிலையில் நாம் கலங்குகிறோமோ அதையெல்லாம் நாம் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும்போது, கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும்போது
அந்த கலக்கத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுக்கக்கூடிய, அதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். நம்ம மறக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 24:5 வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு, எந்த ஸ்திரீகள்? கல்லறைக்கு வந்தவங்க. அந்த 1வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேற சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்துக்கு வந்தார்கள். அவங்க எதை எடுத்துட்டு வந்தாங்களா? கந்த வர்க்கங்கள்னா என்ன? வாசனை திரவியங்கள். எதற்காக வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு வந்தாங்க? 3 நாள் ஆச்சு, அதனால எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா கல்லறை பூட்டப்பட்டிருக்கும்னு தெரியும். அதுக்குள்ளவே எப்படி அவங்க வைக்க முடியும்? அத யோசித்து பார்க்கணும் இல்லையா? கல்லறை பூட்டி அவர்கள் அந்த மத தலைவர்கள் சீல் வச்சுட்டாங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மத தலைவர்களை மீறி உள்ள போக முடியாது என்பதும் இந்த சகோதரிகளுக்கு தெரியும். வேற ஏன் அவங்க கையில கந்த வர்க்கம் இருந்தது? வாசன திரவியங்கள் ஏன் இருந்தது? ஏன் இருந்துச்சு? ஏன்னு சொன்னா எனக்கும் தெரியாது. இது வேதத்தில் அதுக்குரிய அடிப்படை என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா ஒன்று, இந்த சகோதரிகளுடைய அவிவிசுவாசம். அந்த அவிவிசுவாசத்தை கிரியையில நடப்பிக்கிறாங்க. அதை மட்டும் சொல்ல முடியும். இருத்தெழுந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா அந்த சரீரத்திற்கு வாசன திரவியங்கள் போடுறதுக்காக உள்ள போக முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக கையில கிரியோடு கூட வாசன திரவியங்களை எடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மற்றபடி ஏன் எடுத்துக்கொண்டு வந்தாங்கங்கிறது தெரியல. நான் சொன்னதுபடி இருக்கலாம், வேறு அர்த்தங்களும் இருக்கலாம், எனக்கு தெரியல. அந்த சகோதரிகளை பார்த்துதான் அந்த தேவதூதர்கள் இங்க சொல்றாங்க. திரும்ப வாசம். அந்த ஸ்திரீகள், எந்த ஸ்திரீகள்? இப்போ அவிவிசுவாசத்துல கிரியோடு கடந்து வந்த அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து அங்க நிற்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். தலை கவிழ்ந்தா தரையை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? ஆமா, தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அந்த அவிவிசுவாசத்தை நீக்கும்படியா நல்ல ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாங்க அந்த 2 தேவதூதர்கள். வந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன வார்த்தை? அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, நீ எங்க தேடிக்கிட்டு இருக்கிற? மரித்தோர் இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் நீ கையில இந்த வாசன திரவியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கிறத சொல்லாமல் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த 2 சகோதரிகளுடைய அந்த வந்திருந்த அந்த சகோதரிகளுடைய அவிவிசுவாசத்தை நீக்கும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. முதலாவது வந்திருந்த சீசர்களுடைய கலக்கங்களை மாற்றும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அடுத்ததாக வந்திருக்கக்கூடியதான அந்த சகோதரிகளுடைய அவிவிசுவாசத்தை எடுத்து போடும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதோடு மாத்திரமல்ல, அதே 5வது வசனத்துல
அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை பார்த்து கொண்டிருக்கும் போது, தலை கவிழ்ந்தாலே தரையைத்தான் பார்க்க முடியும். அப்போ இவர்கள் தரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் தரையை பார்த்து கொண்டிருக்கார்கள்னு சொல்லியிருக்கணும். தரை கவிழ்ந்தா எதைத்தான் பார்க்குறோம்? தரையைத்தான் பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது இல்லை. அது கிரைனைட் போட்ட இடமா இருக்கட்டும், இல்லை தங்கத்தில் தரையை பூசி இருக்கட்டும், இல்லை அது வெள்ளியில் பூசி இருக்கட்டும் தரை, இல்லை அது சிமெண்ட் ரோடாக இருக்கட்டும், தார் ரோடாக இருக்கட்டும், இல்லை அந்த மேட்டு விரிச்ச இடமா இருக்கட்டும், நாம் கீழே பார்ப்போம் என்றால் அது என்னதான்? தரைதான். அதை மறந்துடக்கூடாது, தரைதான். இவர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருந்தார்கள். அது அது அந்த தரையை நோக்கி கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கு அந்த அடிப்படை என்னவா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன்னு சொன்னா, எப்பவுமே கீழானவைகளே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க மேலானவர்களை நோக்கி பாருங்கள். இந்த பண்ணையினுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மேல் நோக்கி பார்க்குறதா? பார்க்கவே பார்க்காது. வேற மேல் நோக்கி பார்க்காதுன்னா அப்ப எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய அனுபவமே மேல் நோக்கி பார்க்கும். எப்போ பார்க்கும் தெரியுமா? அது சாக போகும்போது 4 காலையும் கட்டி ஒரு கட்டையை போட்டு முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போவான். அப்போதான் மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான். முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் தோளில் வச்சு தூக்கிட்டு, அப்போதான் அது மேலே. அது வரைக்கும் அது மேலே பார்க்காது. இந்த கழுதை கத்தி முடிச்ச உடனே ஃபைனல் ஒரு சத்தம் கொடுக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அப்படிங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, இந்த கழுதை வானத்தை பார்த்து கத்துமா, நான் பறந்துகிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? பறந்துகிட்டு இருக்கிறேன், என்ன போல இந்த பலசாலிகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஓடிக்கொண்டே அது கத்திக்கிட்டே போகும். இந்த கழுதை திடீர்னு கீழே பார்த்த உடனே தரையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த கடைசி அந்த சத்தத்தோடு கூடாது. அது உண்மையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த கடைசி சத்தம் பாருங்க, அப்படித்தான் வரும் உச்சரிப்பு. அப்போ இந்த தரையை பார்த்து கொண்டு இருக்கிறதுனா கீழானவைகளையே பார்த்து கொண்டிருப்பது. நீங்க ஏன் கீழானதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த சகோதரிகளை பார்த்து அந்த தேவதூர்கள் சொல்றாங்க, இயேசுவானவர் உயிரோடு எழுந்துட்டாரு, இன்னும் ஏன் அற்ப காரியம் நீ கீழானவையை பார்த்துக்கிட்டு இருக்கிற? மேலானவைகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் வசனங்கள் உண்டு, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். எங்க இருக்குன்னு கேட்டு இப்ப நான் அதை சொல்லலை. இல்லை சொல்லிடுறீங்களா எங்க இருக்குன்னு? எங்க இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? கொலோசியர் 3 எடுங்க, 3:3 வாசிங்க. ஏனென்றால் அதுக்கு உள்ளது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எப்பொழுதும் எதை தேட கற்றுக்கொள்ளணுமா? மேலானவைகளை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குது. கொலோசியர் 3:2 கூட வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமினா என்ன? பூமினா தர இல்லையா? பூமியில் உள்ளவை. அவங்க கீழே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சகோதரிகள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே. அதைத்தான் அங்கே சீசர்கள் அந்த சகோதரியை கற்றுக் கொடுக்கிறாங்க. லோத்துடைய மனைவி
உப்பு தூணாய் மாறினாள் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. எழுத்தின்படி அந்த உப்பு தூண்கள் நிறைந்த இடம் இன்றைக்கும் இருக்குதான். அது லோத்துடைய மனைவி எதுன்னு தெரியாது. நிறைய அந்த உப்பு தூண்கள் நிறைந்த இடங்கள் இன்றைக்கும் அந்த பகுதிகளில் இருக்குதான். அப்போ லோத்துடைய மனைவி உப்பு தூணாய் மாறினது காரணம் என்ன? ஏன் பின்னிட்டு பார்த்தா? பூமிக்குரியவர்களை அவள் பார்த்தாள். பூமிக்குரியவைகளை பார்த்தனால உப்பு தூணாய் மாறினாள். அந்த மேலானவைகளை தேடுங்கள். கீழே வரும்போது நாடுங்கள்னு சொல்லியிருக்கு. அதிலே கொலோசைங்க வீட்டில் போய் அந்த 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க, தெரியும். ஆமாம், தேடுங்கள், நாடுங்கள், விட்டு விடுங்கள், இப்படி சில காரியங்கள்லாம் அதில் இருக்கும். சரி, அது இப்போ நமக்கு வேண்டாம். அப்போ இந்த சகோதரிகள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த சகோதரனுடைய அவிவிசுவாசங்களை போக்கும்படியாக மாத்திரமல்ல, மேலானவர்களை பார்க்கும்படியான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த 2 தேவதூதர்களும். அப்ப மேலானவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவிவிசுவாசத்தை போக்குவதற்கு ஒரு பகுதி, கீழானவைகளே மாத்திரமல்ல மேலானவைகளை பாருங்கள் என்று கற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். திரும்ப அதே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்திலேயே 24:5 உயிரோடு இருக்கிறவரை தேடுகிறது என்ன? 5வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து சகோதரிகள் எப்படி நின்னாங்களா? தலை கவிழ்ந்துன்னா என்ன அர்த்தம்? தலை கவிழ்ந்து அப்படிதான் எழுத்தின்படி தலை கவிழ்ந்து அவ்வளவுதான். ஆனா இத நம்ம குடும்ப காரியத்திலேயோ வேலைகள்லயோ தொழிலையோ எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுறது, நிந்தைக்குள்ள கடந்து போறது, கேலிகளுக்குள்ளாய் கடந்து போறது, பரியாசத்திற்குள்ளாய் கடந்து போறது, ஏதோ சில காரியங்கள்ல நாம் வெட்கப்பட்ட நிலைமையில இருப்பது, நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெட்கங்கள் உருவாகிறது. இல்லை என்றால் நாம் எதிர்பார்த்ததுக்கு நேர் விரோதமாய் நடக்கும் போதும் அந்த வெட்கங்கள் நமக்குள்ளாய் உருவாகிறது. அந்த வெட்கம் உருவாகிறதா தலை கவிழ்ந்து நிற்பது. நான் அந்த இடத்துக்கு போனேங்க, தலை நிமிர்ந்து நிற்க முடியல, தலை கவிழ்ந்து நின்னேன். இது சில நேரம் இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல பெற்றோருக்கு வரக்கூடிய அனுபவம் இதுவாக இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல பெற்றோருக்கு வர அனுபவங்கள். என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, என்ன காலேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் அவங்க சொன்னதுக்கு என்ன பேசணும்னு தெரியாம தலை கவுந்து நின்றுகிட்டு இருந்தேன். இது சாதாரணமாய் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இவங்க பண்ண காரியம் நாங்க என்ன செய்ய முடியல, தலை நிமிர முடியல, தலை குனிஞ்சு நின்றுகிட்டு இருந்தேன், என்ன பேசணும்னு தெரியல, நான் வந்து கொண்டே இருந்தேன் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு ஒரு பிரச்சனை பாதிக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துல நாம் விரும்பப்படாத சில காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் நமக்கு என்ன வருது? வெட்கம் வருகிறது. அந்த வெட்கத்தை மாற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். லேலுயா. அதனால்தான் சங்கீதத்தில் வரும்போது அவர் நம்மை தலை நிமிர பண்ணக்கூடியவர் வேதத்தில் வாசிக்கிறோம். லேலுயா. இன்னொரு இடத்துல வரும்போது அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அதனால்தான் அவர் அங்கே கற்றுக் கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் அதுதான். அப்ப தலை கவிழ்ந்து தரையை பார்ப்பதற்கு அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் எதை பார்க்க வேண்டும்? மேலானவர்களை பார்க்க வேண்டும்.
ஆமாம், தலை கவிழ்ந்து நின்றார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு விதங்களிலே அவர்கள் வெட்கத்தோடு அவமானத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியிலே வர வேண்டும். இதற்காகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்னும் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 24, 29 வாசிப்போம். 15 வாசிப்போம். இப்படியே அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து, அங்கே எம்மாவூர் சீசர்களை குறித்து வாசிக்கிறோம். 2 பேர், இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத அறியாதபடி அவர்கள், சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், உயிர் தெழுந்தது தெரியாதபடி அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவானவர் அந்த சீசர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார். சேர்ந்து கொண்டு இவரும் சில காரியங்களை அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். அந்த சீசர்கள் கேட்குறாங்க, என்ன நீ இந்த ஊருக்கு புதுசா, நீ இப்பதான் வந்திருக்கிறியா? இயேசுவானவரை சிலுவையில் அறைந்து 3 நாள் ஆச்சு. ஆமாம், கல்லறையில் போய் பார்த்தால் அவர் இல்லை. அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ புதிதாய் வந்த மனிதன் போல் இதெல்லாம் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ அவர்கள் விசுவாசத்தை தூண்டும் விதமாய் சில காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார் இயேசுவானவர். அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் அவர்களோடு சேர்ந்து நடந்து வரக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா வரல, அவங்களுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு நல்ல பதில் சொன்னது மாத்திரமல்ல, அவர்களை உணர்வுக்குள்ளாய் கொண்டு போகக்கூடிய சில காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அது ஒரு பகுதி, இப்ப வேண்டாம். ஆனா ஒன்று, சீசர்களோடு சேர்ந்து நடந்தார். இது உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு நடந்த சம்பவம். அப்ப நம்மோடு சேர்ந்து நடப்பதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் நம்மோடு நடப்பார் என்றால் அதில் நமக்கு என்ன நன்மை? அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் நம்மோடு நடப்பார் என்றால் அதில் நமக்கு என்ன நன்மை? அவர் உயிரோடு இருந்தால் நமக்கு என்ன, நம்மோடு கூட நடந்தா நமக்கு என்ன நன்மை? பாதுகாப்பு, முக்கியமான ஒன்று பாதுகாப்பு. அவர் நம்மோடு நடக்கிறார் என்றால் நமக்குரிய பாதுகாப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். நம்மோடு நடக்கும்போது அவரை மீறி நமக்கு எதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பாதுகாப்பு என்பது மாத்திரமல்ல, எந்த இடத்தில் எந்த ஆலோசனைகளை நமக்கு சொல்ல வேண்டும் என்பதை குறித்தும் அவர் அந்த இடத்தில் அதை கிரியையிலே நடப்பிப்பார். அதுக்காகத்தான் அவர் நடந்துவார். நீங்க எழுத்தின்படி இதை நீங்க யோசித்து பாருங்க. உங்க கூட ஒருவர், பெரியவர் யாரோ ஒருவர் நடந்து வருகிறார்கள், இல்ல முதியோராய் இருப்பவர்களுக்கு சிறியோர் ஒருவர் நடந்து வருகிறார்கள். உடன் நடந்து வரும்போது அவங்களுக்கு என்னென்ன ஆலோசனை சொல்லணுமோ எல்லாம், இல்லை அந்த ஓரத்தில் வாங்க, இல்லை அந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல முள் இருக்குது, இந்த இடத்துல பெரிய ஒரு குழி கிடக்குது, ஏத்தாப்புல வண்டி வருது, இதெல்லாம் ஜாக்கிரதை. இதெல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அது யாரோ ஒருவருக்கு, அது பிள்ளைகளுக்காகட்டும், பெரியவர்களுக்காகட்டும், முதியவர்களுக்காகட்டும், யாரோ ஒருவருக்கு உடன் வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அப்போ அவர் உயிர் தெழுந்ததற்குரிய காரணம் நம்மோடு கூட நடக்கும்படி, நம்மோடு கூட நடக்கும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. இன்னும் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 1ஆவது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார். இது ஏற்கனவே நான் சொன்னேன். அவங்க கல்லறையினிடத்தில் வந்ததற்கு காரணம் என்ன?
அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மை. சீசர்களும் அந்த சகோதரிகளுக்கும் இருந்த நம்பிக்கையற்ற தன்மை சிலவேளை அந்த சகோதரிகளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா சீசர்கள் அந்த 3 வருடமும் அவரோடு கூட நடந்தவர்கள், அவரோட ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள், அவரோடு கூட படுத்து எழுந்தவர்கள், அவரோடு கூட எல்லா இடங்களும் ஊழியத்திற்கு கடந்து போனவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட அங்கே என்ன கிடையாது? அவர் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு நான் உயிர் தழுவேன் என்று அவர்கள் சொன்ன, இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டாங்க, இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அதாவது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். அநேக நேரம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அநேக நேரம் நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றோரையும் குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய வேலைகள் தொழில்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அநேக நேரம் நம்மை குறித்தே நாம் நம்புறது கிடையாது. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நம்மை குறித்தே நாம் என்ன செய்யறது கிடையாது, நம்புறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கும்படியாய், நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக்கும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். 2வது வசனத்தை வாசிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே பிரவேசித்து. இப்ப அவங்களுக்கு கல் அங்க வச்சிருக்குங்கிறது நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க வந்தாங்க. அதை தள்ளப்பட்டிருக்குங்கிற விசுவாசத்துல ஒன்றும் வரல. அது தள்ளப்பட்டிருக்குங்கிற விசுவாசம் இருந்துருந்துச்சுன்னு சொன்னா அவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவர் உயிரோடு எழுந்திருப்பார், அங்க போக வேண்டாம், அவர் நம்மை தேடி வருவார் என்று சொல்லி அவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஒன்று, இவர்கள் பார்ப்பதற்கு, இவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுவதற்கு அங்கிருந்ததான கல் தள்ளப்பட்டிருந்தது. லேலுயா, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு தடையாய் இருக்கக்கூடிய கல்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படியாகத்தான் அவர் உயிரோடு இருந்தார். நம்முடைய படிப்பாகட்டும், வேலைகளாகட்டும், ஊழிய காரியங்களாகட்டும், நம்முடைய பலனாகட்டும், நம்முடைய பொருளாதாரமாகட்டும், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், எதிலெல்லாம் அந்த தடை இருக்கிறதோ அந்த தடைகளை அவர் மாற்றும்படியாகத்தான், தடைகளை எடுத்து போடும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஏன்னா அந்த கல் அவர்களுக்கு தடை, உள்ளே போவதற்கு தடையாய் இருந்தது. அது வேற மாதிரி எடுக்கணும்னா கூட என்ன ஒண்ணு எடுக்கலாம், பிரிவினை உண்டாக்கினது. இவர்கள் உள்ளே போவதற்கு, உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாக்கினது அந்த கல். அந்த பிரிவினையை அது தள்ளி போட்டது, பிரிவினையை மாற்றினது. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம அதில் சொல்ல முடியும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்ப இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததற்கு முதல் காரணம் என்ன? யாருடைய கலக்கம்? நம்முடைய கலக்கங்களை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய கலக்கங்களை. நம்முடைய கலக்கம்னு சொல்லுவது ரொம்ப லேசு, என்னுடைய என்று சொல்லுவது மிகவும் குறை. என்னுடைய கலக்கங்களை மாற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். 2வது என்ன பார்த்தோம்? அவிவிசுவாசத்தை நீக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். அடுத்ததாக பூமியே பார்த்து கொண்டிருந்தது போதும், மேலானவைகளை தேடு, நீ பண்ணியாய் இருந்தது போதும், கன்றுக்குட்டியாய் மாறு என்று அவர் அங்கே நமக்கு மேலானவைகளை பார்க்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக தலை குனிவை மாற்றும்படி, அதற்கு என்ன பார்த்தோம்? நம்முடைய வெட்கத்தை எடுத்து போடும்படி. எந்த காரியத்தை குறித்து நாம் அவமானப்பட்டிருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து வெட்கப்பட்டிருக்கிறோம்,
அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அடுத்ததாக நம்மோடு கூட சேர்ந்து நடக்கும்படி அல்ல, நம்மோடு கூட சேர்ந்து, அங்க சேர்ந்து தான் நடந்தார். நம்மோடு கூட நடப்பது வேறு, சேர்ந்து நடப்பது என்பது வேறு. நம்மோடு சேர்ந்து நடக்கும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அடுத்ததாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கைகளை அதிகமாக்கும்படி அவர் உயிரோடு கூட எழுந்தார். அடுத்ததாக நம்முடைய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் நமக்கு தடைகள் இருக்கிறது, வேலைகளில் தடை இருக்குதா, தொழிலில் தடை இருக்குதா, படிப்பில் தடை இருக்குதா, பயணங்களில் தடை இருக்குதா, எந்த தடைகள், நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம், எது நமக்கு விரோதமாய் நடக்கிறது, எது எதிர்பார்க்கிறோம், எது விரோதமாய் நடக்கிறது, இப்படி எல்லா தடைகளையும் மாற்றும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். நாம் விசுவாசி, இதை நம்ம விசுவாசிப்போம். எத்தனை குருவி பார்த்துருக்கிறோம்? 7 குருவி பார்த்துருக்கிறோம். 7ஓடு நான் நிறுத்துறேன். 7 என்றால் பூரணம். அந்த பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உயிர்த்தெழுந்த நாளில் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அதை விசுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடும், அப்படியே கண்களை மூடும். இந்த நாளிலையும் கூட இயேசுவானவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து ஒரு 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு அதிகாரத்தை திருப்பி 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொந்தமாகும்படி, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும்படி, கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாய் நமக்குள்ள கலக்கங்களை அவர் எடுத்து போடும்படி, அநேக காரியங்களில் கலங்கி கொண்டிருக்கிறோம். அந்த கலக்கங்களை எல்லாம் அவர் மாற்றி போடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட, வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.